Hi everyone, welcome to SR Academy. திறன் ஒரு புக்கில் ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் ஃபஸ்ட் லெசன் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ். ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன, ஹோமோனிம்ஸ்னால் என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இதுக்கு என்னென்னலாம் எடுத்துக்காட்டுகள், இதை ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். First question, read and tick the correct sentence for the picture. ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதில் கரெக்டான சென்டென்ஸை நம்ம டிக் பண்ணணும். ஸோ என்ன சார், ஃபஸ்ட்டு ஹோமோஃபோன்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன் கேளுங்க. ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா ரெண்டு வார்த்தையோட ப்ரொனன்சியேஷன் ஒன்றாக இருக்கும், ஆனால் அதனுடைய ஸ்பெல்லிங் வேறுவாக இருக்கும். ஓகேங்களா, அது என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, we see a lot of fruits and vegetables in the market. ஸோ மார்க்கெட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது. செகண்டு, we see a lot of fruits and vegetables in the market. என்னங்க சார், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, என்னதான் சார் வித்தியாசம் அப்படின்னு ஒரு நிமிஷம் நல்லா உத்து பாருங்க. இந்த சிக்கு எஸ்இஇ, இந்த சிக்கு எஸ்இஏ, எந்த சிஏ இங்கே போடணும், அவ்வளோதான். எஸ்இஇ அப்படின்னா சி, பார்க்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எஸ்இஏ அப்படின்னா சி, கடல்னு அர்த்தம். ஸோ இங்கே நம்ம பார்க்கிறோம் என்ற அர்த்தம் தான் வரும், அதனால் டிக்கை இங்கே போடுங்க. அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின், த monkey has a long tail. த monkey has a long tail. ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? டெய்ல்னா வாழை குறிக்கும், டெய்ல்னா கதையை குறிக்கும். ஸோ மங்கிக்கு டெய்ல் தான் இருக்கும், அதனால் இங்கே டிக்கு போடுங்க. மூணாவது கேள்வி பார்க்கலாமா? A rat lives in a hole. கவனிங்க, HOLE. A rat lives in a hole. ஹோல்னா என்னன்னா சந்து, ஓட்டை அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஹோல்னா முழுமையான அப்படின்னு அர்த்தம். அப்போ அது ஓட்டையில் தான் வாழுது. ஓகே, அங்கே டிக்க போடுங்க. த ரோட் டர்ன்ஸ் டு த ரைட் சைடு. ரோடு, ROAD. த ரோடு டர்ன்ஸ் டு த ரைட் சைடு. பாருங்க, ரைட்டுனுங்குது. இது வலது கை பக்கத்தை சொல்லுது, இது எழுதுதல் என்ற அர்த்தத்தை சொல்லுது. ரோடு, அதே மாதிரி இங்கேயும் ஸ்பெல்லிங் வேற இருக்கு. நமக்கு சரியானது இதுதான். அடுத்தது, I see stars in the sky at night. பாருங்க, சி, நைட்டு. I see stars in the sky at night. நைட்டு சி, சிக்கு நான் அர்த்தம் சொல்லிட்டேன். இப்போ நைட்டுன்னா இரவு என்று அர்த்தம். KNIGHT, நைட்டுனா வீரன் என்று அர்த்தம். இரவில் தான் நம்ம எதை பார்க்குறோம், ஸ்டார்ஸை பார்க்குறோம். அப்போ இங்கே டிக்கு போட்டுக்குங்க. அப்படியே பார்த்து போட்டுக்கிட்டிங்களா? உங்களுக்கு அடுத்தது ஒன்று முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். எங்களோட திறன் வீடியோக்கள் எல்லா படத்துக்கும் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான திறன் ஒர்க் புக்கும் இருக்குது, அதற்கான விடைகள் இருக்குது. லிங்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட், சூப்பர். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்சஸ். கொடுத்துருக்கிற வார்த்தைகளை நாம் எந்த டேஷில் போடணுமோ அங்கே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பார்க்கலாமா? கவனிங்க. ஃபஸ்ட்டு, லீலா அண்ட் ஹர் சிஸ்டர் கோ டு த மீட் ஷாப். கறிக்கடைக்கு போனாங்க. தே டேஷ் தேர் அங்கிள் இன் த ஷாப். இப்போ மீட்டுன்ற சவுண்டே வரணும், இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். MEET, மீட்னா சந்தித்தல். அடுத்து ரெண்டு, திஸ் சேர் இஸ் மேட் ஆஃப் வுட். வுட் அப்படின்னா மரம் அப்படின்னு அர்த்தம், மரத்தினால் செய்யப்பட்டது. அடுத்தது இங்கே என்ன போடணும், would you like to buy this chair, ஓகேவா? இதை நீங்கள் வாங்க விரும்புவீர்களா அப்படின்னு கேட்குறோம். இங்கே would.
They go to the market by bus. By bus. They dash a lot of things in the market. They buy. BUY. இதுவும் பை தான், இதுவும் பை தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் ஸ்பெல்லிங் வேறு. லாஸ்ட் வீக் ராதா வாஸ் இல். ராதாவுக்கு கடந்த வாரம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஷீ பிகேம் வெரி வீக். இதை பாருங்க, வீக்னா வாரம், வீக்னா அவங்க நோஞ்சான் ஆயிட்டாங்கன்ற அர்த்தத்தில் இங்கே வருது. The farmers sow the seeds and water them regularly. The dash the seeds grow well. SOSO வரும். இது என்ன சார்? SOW அப்படின்னா விதைத்தல், சோ அப்படின்னா அதனால் என்று அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க, அது எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்காது. ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.